என் பாசமிகு தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கும் என் அன்பு தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கும் என் வணக்கங்கள். நாம் கடந்து வந்த பாதை எப்பேற்பட்டது என்பது ரசிகர் மன்றம் முதல் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை பயணித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அதில் நாம் பங்காற்றிய தொண்டுகளும் உதவிகளும் நம் தளபதி அவர்களின் உதவியோடு நாம் சமூக சேவைகளில் ஈடுபட்டவை கணக்கில் அடங்காதவை. நம் தளபதி அவர்களும் நம் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களின் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தவர், நிதியுதவி அளித்தவர். நம் தளபதி விஜய் அவர்கள் நமக்காக, அதாவது அன்றிலிருந்து இன்று வரை தன்னை வாழ வைத்த கோடான கோடி ரசிகர்களாகிய நமக்கும், தன்னை இந்த அளவுக்கு திரையுலகில் பெரிய உச்சத்தை கொடுக்க காரணமாக இருந்த நம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உயிருள்ளவரை உண்மையாக, விசுவாசமாக, நன்றிக்கடனாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அன்றிலிருந்தே உள்ளது. அந்த எண்ணத்தை அவர் பல வடிவில் பல நேரங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதன் வெளிப்பாடே தன்னுடைய சினிமா துறைக்கு நன்றி செலுத்திவிட்டு இன்று நாம் அனைவரும் எதிர்பார்த்த மிக பெரிய அரசியல் கட்சியாக உருவாக்கி நம்மையெல்லாம் கௌரவப்படுத்தும் விதமாக உருவாகி இருக்கிறார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற நம் கட்சிக்கு ஆரம்பத்திலிருந்தே பல தடைகள், கட்சி கொடியில் ஆரம்பித்து மாநாடு முதல் அனைத்து பிரச்சாரங்கள் வரை எந்த திசை சென்றாலும் எந்த செயல் செய்தாலும் நம்மை அசிங்கப்படுத்துவது, தற்குறி என்பது போன்ற பல வகையான வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து திட்டுகின்றனர். சமூக வலைதளங்கள் மூலமாகவும் செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் அச்சு ஊடகங்கள் வாயிலாகவும் நம்மை குறை கூற வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு நாளும். நாம் அரசியலுக்கு புதுமையானவர்கள்தான். ஆனால் இத்துணை ஆண்டுகள் நம்மை மாறி மாறி ஆண்டு வந்த கட்சிகளை பார்த்திருக்கிறோம் அல்லவா? அவர்களை பார்த்தே நம் அரசியலை கற்றுக்கொள்வோம். ஆனால் செயலில் திருத்தம் அவர்களைப் போல் அல்லாமல். நாம் எண்ணி வந்த எண்ணம் பெரிது, ஆசை பெரிது, கனவு பெரிது, அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி நம்மை நசுக்குகின்றனர். நம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அனைத்திலும் முன்னே உள்ளது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆயினும் இங்கு அடிப்படை தேவைகள், அத்தியாவசியங்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றனவா என்றால் கேள்விக்குறிதான். அதற்கான நோக்கிலேயே நம் தளபதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கொள்கையையும், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அத்தியாவசிய கொள்கையையும் முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நாமும் நம் குடும்பத்திற்கான செலவிடும் நேரத்தை குறைத்து கொண்டு மக்கள் நலனுக்காக பாடுபடுகின்றோம்.